Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. We are the future. அண்ணன் சீர்திட்டம். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று வெற்றியை பதிவு செய்த தமிழக வெற்றிக் கழகம் தனது கவர்ச்சிகர வாக்குறுதிகளால் ஒரு இக்கட்டான சூழலில் சிக்கியுள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது அதிகமாக பேசப்படும் விஷயமாக மாறியுள்ளது அண்ணன் சீர்திட்டம். திருமணமாகும் பெண்களுக்கு 8 கிராம் தங்கமும் பட்டு புடவையும் வழங்கப்படும் என்ற தகவல் குறிப்பாக பெண்கள் மற்றும் நடுத்தர குடும்பங்களில் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. அரசியல் வட்டாரங்களில் வெளியாகும் தகவல்களின்படி ஜூன் மாதம் முதல் இந்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க தாவேகா தரப்பு தீவிரமாக ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கான முக்கிய அரசியல் காரணமாக ஜூன் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் கொண்டாட்டம் பார்க்கப்படுகிறது. திமுக சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் போல இந்த ஆண்டும் ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் பிறந்த நாளை மாநிலம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. அரசு நலத்திட்ட அறிவிப்புகள், பொதுக்கூட்டங்கள், சமூக நல உதவிகள் என அந்நாளை அரசியல் ரீதியாக பெரிய நிகழ்வாக மாற்ற திமுக தயாராகி வருகிறது. ஆனால் அதே நாளில் அண்ணன் சீர்திட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பை வெளியிட தாவேகா தரப்பும் திட்டமிட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. மீடியாவின் முழு கவனமும் அந்த நாளில் எந்த விஷயத்தின் மீது செல்லும் என்ற அரசியல் கணக்கில்தான் இந்த நகர்வு என கூறப்படுகிறது. குறிப்பாக மணமகள்களுக்கு 8 கிராம் தங்கம், பட்டுப்புடவை என்ற அறிவிப்பு பொதுமக்களிடம் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. திருமண செலவால் சிரமப்படும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு இது நேரடி நிவாரணமாக அமையும் என்பதால் சமூக வலைதளங்களிலும் இந்த திட்டம் குறித்து ஏற்கனவே பெரிய விவாதம் நடந்து வருகிறது. அதிலும் அண்ணன் சீர் என்ற பெயரே மக்கள் மனதில் எளிதில் பதியும் வகையில் அமைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். பெண்களை மையப்படுத்திய உணர்ச்சி அரசியலை கையாளும் முயற்சியாகவும் இதை பலர் பார்க்கின்றனர். தாவேகா வட்டார தகவல்களின்படி ஆண்டு வருமான அடிப்படையில் தகுதி நிர்ணயம் செய்யப்படலாம் என்றும் முதற்கட்டமாக ஏழை குடும்ப பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. திருமண உதவி திட்டங்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தும் வாய்ப்பும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் பிறந்த நாள் அரசியல் நிகழ்வுகளை மிஞ்சும் வகையில் அண்ணன் சீர்திட்டம் பேசுபொருளாக மாறுமா? உண்மையிலேயே ஜூன் மாதம் முதல் 8 கிராம் தங்கமும் பட்டு புடவையும் பெண்களுக்கு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது தமிழக அரசியல்ல சூடு பிடித்திருக்கு.